சாம்சங்லேருந்து Galaxy A23 5G அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ஃபோனாக வருது. ஸோ இந்த Galaxyயோட A23 5Gல என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. முதல்ல இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 695 அப்படிங்கிற 8 nm ப்ராசர் பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு 2.2 GHzக்கான Kryo 560 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசர். கிராஃபிக்ஸ்க்காக Adrenoவோட 619L GPU பயன்படுத்துகிறாங்க. ஸோ பேசிக்காக ப்ராசரோட ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 56 ரேங்க் வருது. அதாவது சி கிரேட் ப்ராசராக கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. சில மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். மேலும் கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்லெவல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸும் விளையாடலாம். மற்றபடி ரேம் இன்டர் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 6GB RAM with 64GB ஸ்டோரேஜ், 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன்ல வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. RAM இன்டர் ஸ்டோரேஜ்ல என்னதான் மாற்றங்கள் இருந்தால் அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேன். மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1 TB வரையும் எக்ஸ்டெண்டர் பண்ணலாம். இது டெடிகேட்டட் சிம் செட்டா தராங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன்ல அட் டைம் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோன் Android 13 OSல 1UI 5 இன்டர்ஃபேஸ்ல ரன் ஆகுது. கேமராஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஃபோன்ல பேக் சைடில் நமக்கு 4 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 அபர்ச்சர்ல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் தராங்க. LED ஃபிளாஷும் இருக்கு. ரெண்டாவதாக ஒரு 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. f2.2 அபர்ச்சர்ல தராங்க. மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும், நாலாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சரும் தராங்க. மற்றபடி ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.2 அபர்ச்சர்ல வருது. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. இந்த ஃபோனுக்கு 5Gயோட SNSA சப்போர்ட் இருக்கு. டியூல் 4GB வோல்டேஜ் சப்போர்ட்டும் தராங்க. பேட்டரிஸ் அப்படின்னு பேசும்போது ஒரு 5000 mAh பேட்டரி 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஸோ லைட்டாக டீசென்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். 33 வாட் மாதிரியான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் 25 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 17,000 பிரைசிங் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் என்ன பிரைசிங் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. லான்ச் பண்ண உடனே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த சாம்சங் Galaxy A23 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ நன்றி, வணக்கம்.